எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மன அழுத்தத்தை போக்கக்கூடிய 10 வழிமுறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். மன அழுத்தத்தை போக்குற 10 வழிமுறையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால், மன அழுத்தம்னா என்ன, மன அழுத்தத்துக்கான பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியணும் இல்லையா? மன அழுத்தத்தின் அறிகுறி எல்லாம் என்னென்ன, மனதளவில் வெளிப்படும் அறிகுறி என்ன, உடல் அளவில் வெளிப்படுற அறிகுறி என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாருங்க பதிவுக்குள் போகலாம். மன அழுத்தம்னா என்னங்க? ஒருவருக்கு அவரை சுற்றி நடக்கிற விஷயத்தினால அழுத்தமாக உணரும்போது உடலில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். என்னென்னா, அந்த சூழ்நிலையை மேற்கொள்கிறதுக்கு அவருக்கு சக்தியும் வலிமையும் கிடைக்கும். ஆனால் அதே திருப்பி 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 ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்கிறது மன அழுத்தத்தை கொடுக்குங்க. அதுதான் மன அழுத்தங்க. மன அழுத்தத்திற்கான பொதுவான காரணம்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, உடல் அல்லது உயிருக்கு ஆபத்து வரும்போது, அதாவது ஒருத்தருக்கு உடலுக்கு அல்லது உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தோணும் பொழுது மன அழுத்தம் ஏற்படும் இல்லையா? அப்புறம் கவலைனாலையும் மன அழுத்தம் ஏற்படும். அதனால நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வராத விஷயம்லாம் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை எதிர்நோக்கும் பொழுது பதட்டமும் அவசரமும் நிறைந்த வாழ்க்கையில் நமக்கு மன அழுத்தம் தோன்றும் இல்லையா? அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைங்க, சுற்றுப்புற சூழ்நிலை, நமக்கு பிடிக்காத சூழ்நிலை, சத்தமாக இருக்கிறது, கூட்டமாக இருக்கிறது, குடும்பம் மற்றும் தொழில், இந்த நெருக்கடினால் ஏற்படுறது, இதுவும் ஒரு மன அழுத்தத்துக்கு காரணங்க. அதிகமான வேலை பளு இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஒருவருக்கு கூடுதலாக வேலை அதிகமாகும் பொழுது எப்படி இதை நம்ம செய்யறது, அப்புறம் எப்படி ஓய்வுக்கு நேரம் ஒதுக்குறது அப்படின்ற தெரியாத போது அது ஒரு மன அழுத்தமாக மாறிவிடுது இல்லையா? மன அழுத்தத்தின் அறிகுறிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தின் அறிகுறிகள் உடல்லையும் மனதிலையும் வெளிப்படுங்க. அதே போல் மன அழுத்தத்தின் தன்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வேறுபடும். இன்னும் மனதளவில் வெளிப்படுற அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதட்டமாக இருப்பாங்க, எரிச்சல் அடையிறது, மனம் ஒருமுகப்படுத்த முடியாமல் இருக்கிறது, அதிகமாக டயர்டாகிறது, தூக்கமின்மையாக இருக்கிறது. உடல் அளவில் வெளிப்படும் அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய் உலர்ந்து விடுங்க. அதே போல் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறது, அஜீரண கோளாறு ஏற்படுது, அடிக்கடி சிறுநீர் கழிப்பது போல் இருக்கிறது, உள்ளங்கையெல்லாம் வேகிறது, இருதயம் வேகமாக துடிக்கிறது, உடல் தசைகள் இறுக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் உடல் அளவில் காணப்படுங்க. மன அழுத்தம் நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தினால நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு வர்றது, அப்புறம் நாளமில்லா சிறப்புகள்லாம் அதிகமாக சுரக்கிறது, இதனால் பல்வேறு ரசாயன மாற்றங்கள்லாம் நிகழுதுங்க. அப்புறம் அதிகமான இதய துடிப்பு, அதிக இரத்த அழுத்தம், வயிற்றில் அதிகமாக அமிலம் சுரக்கிறது, அதிகமாக தசைநார்கள்லாம் ஸ்டிஃப் ஆகிறது, ரத்தத்தில் சர்க்கரையும் கொழுப்பும் அதிகமாகிறது, ரத்தத்தின் தடிமன் அதிகமாகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது, இதெல்லாம் இந்த மன அழுத்தத்தினால ஏற்படுங்க. மன அழுத்தத்தின் விளைவுலாம் பார்த்தீங்கன்னா, கடுமையான சோர்வு, ஜீரண கோளாறு, தலைவலி மற்றும் முதுகு வலியெல்லாம் தோன்றது, தொற்று நோயை நம்ம எதிர்கொள்றதுக்கு இரத்த அணுக்கள் பாதிக்கப்படுறதுனால கபம் மற்றும் மற்ற நோய்கள்லாம் சீக்கிரமாக தாக்கிடும். மன அழுத்தம் இரத்த அழுத்தம், நீரழிவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு. மாரடைப்பு வரத்துக்கு கூட இந்த மன அழுத்தம் ஒரு காரணமாக இருக்குது. ஆஸ்துமா பாதிப்பை ஜாஸ்தியாக்குங்க. அதே போல் நம்மளை அறியாமலேயே மன அழுத்தத்தில் இருக்கவங்கலாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக புகைப்பிடிப்பாங்க, மது அருந்துவாங்க, போதைப் பொருட்களை அதிகமாக உட்கொள்வாங்க. மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு 10 வழிமுறை சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ பார்க்கலாம் வாங்க. சத்தான உணவை எடுத்துக்கோங்க. முதல் படியாக என்னென்னா, சத்தான உணவு எடுத்துக்கோங்க. என்னென்னா, நான் ருசியான உணவும் சொல்லலைங்க, கவனிங்க. சத்தான இயற்கையான உணவு சாப்பிடும்போது மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்குங்க. ரெண்டாவது என்னென்னா, நன்றாக தூங்கணுங்க. நல்லா தூக்கம் கண்டிப்பாக மனிதர்களுக்கு அவசியங்க. பகலில் நம்ம செய்கிற எல்லா வேலையும் அதனால் உடல் உறுப்புகள்லாம் களைப்புறும் இல்லையா? அந்த தூக்கத்தில் மட்டும்தான் ரெஃப்ரெஷ் ஆகும். அதனால தான் நல்ல தூக்கம் கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக இல்லைன்னா உடல் நலக்குறைவு ஏற்படுங்க. எல்லோருக்குமே 6லேருந்து 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக தூக்கம் அவசியமாக இருக்குது.
மூணாவதாக என்ன நம்ம சொல்கிறோம்னா, நடங்க. டெய்லியும் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வாங்க. அந்த வாக்கிங் போகிறது கஷ்டம், மெனக்கிடணுமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது உங்கள் உடல் இறுக்கத்தை வந்து பெருமளவில் வந்து கட்டுப்படுத்தும். மனம் வந்து உற்சாகம் பெறும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு மனம் உற்சாகம் பெறும். என்னடா காலையில் எழுந்திரிச்சு போகணுமா அப்படின்லாம் தோணாமல் நல்லா வந்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு வயதாக இருந்தால் கூட வயதில் பாதி வயது தான் நீங்கள் உணருவீங்க. நாலாவதாக என்ன சொல்கிறோன்னா, அடுத்தடுத்து வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓய்வு எடுங்க. அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். என்னென்னா, ஓய்வு எடுத்துட்டோம் ரொம்ப கடினமான ஒர்க்கெல்லாம் செய்யும்போது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஓய்வு எடுத்துக்கிறது தான் பரவாயில்ல. ஓய்வு எடுக்கணுன்னா போய் அரட்டடிக்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா கண்ணை மூடிட்டு ஆழ்ந்து வந்து மூச்சை உள்ளார இழுத்துட்டு அப்புறம் நிதானமாக வெளிவிடணுங்க. கடினமாக அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஆக்சிஜன் வந்து உடல் பூராத்துக்கும் போகாமல் இதாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா மூளைக்கு சரியான ஆக்சிஜன் வந்து போகும். தலைவலி உடல் சோர்வெல்லாம் நீங்கும். 1 மணி நேரம் கடின வேலை செஞ்சிங்கன்னா 5 நிமிஷம் இந்த மாதிரி ஓய்வெடுத்து செய்யுங்க, போதுமானது. 5ஆவதாக என்ன சொன்னோன்னா, எப்பயும் சிரிங்க, மனசு விட்டு சிரிங்க. என்ன நம்ம போகிறப்ப கொண்டு போகிறோம், ஒன்றுமே கிடையாது. அதனால் எப்பயுமே வந்து நல்லா வந்து எதையும் ரசித்து சிரிங்க, ஒன்றுமே கவலை இல்லை. எப்பயுமே வந்து சிரித்த முகத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முகம் எப்பயுமே தேஜஸாக இருக்குங்க, கவனிச்சு பாருங்கள். அதே போல் அது வந்து உங்களை வந்து மற்றவங்கள் வந்து உங்களை வந்து கவருவாங்க. அதனால் வந்து இது சிரிச்சிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து மற்றவங்களை வந்து உங்கள் பால் வந்து கவர்ந்து இழுக்குங்க. 6ஆவதா என்ன சொல்லணும்னா, மனம் விட்டு பேசுங்க. எல்லாத்திட்டையும் பேசணும் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் பேசி கொண்டு இருக்காமல் உங்களுக்கு தேவையானதை மட்டும் பேசுங்க. யாரிடம் பேசினா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அப்படி மட்டும் அவங்கக்கிட்ட மட்டும் பேசுங்க. அவங்க சொல்ல வார்த்தை உங்கள் மனதுக்கு வந்து தெளிவை தருங்க. 7ஆவதாக என்னன்னு சொல்கிறோன்னா, உங்களால் வந்து மாற்ற முடியாததெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே ஒத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொருவரும் வந்து எல்லாத்தையும் நம்ம வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்க முடியாதுங்க. அவங்கவுங்க விதி வழிபடி தான் அவங்கவுங்களுக்கு வந்து வாழ்க்கை அமையுது. அவங்கவுங்க கர்ம வினையை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் தீரணும் இல்லையா. நாம் ஏன் போய் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இருக்கணும். அதனால் வந்து எதையும் நம்ம வந்து மாற்ற முடியாத சில விஷயம்லாம் இருக்கும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் வந்து 8ஆவது என்ன சொன்னோன்னா, தெளிவாக ஒரு விஷயத்தை செய்யுங்க. எந்த செயல் செஞ்சாலும் என்னன்னாங்க, முழுமையாக நம்ம அதில் ஈடுபாட்டோடு செய்யும்போது நமக்கே ஒரு மனசில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா. அப்படி கிடைக்கணுங்க உங்களுக்கு. எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு சமையலே செஞ்சாலும் சரி, ஈடுபாட்டோடு செய்யுங்களேன். உங்களுக்கு வந்து மனது உற்சாகமாக இருக்குங்க. அதில் ஒரு கிடைக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காது. அது ஒரு நல்ல அனுபவத்தையும் கொடுக்குங்க. 9ஆவதாக என்ன சொல்கிறோன்னா, விளையாடுங்க. கூட பேர பேத்தி இருந்தாலும் சரி, மற்றவங்களோடையும் விளையாடுங்க. அப்படி விளையாட வயசு இல்லையா, மற்றவங்க வந்து எப்படி விளையாடுறாங்களோ அது உன்னிப்பாக கவனிங்க. என்னடா இது இவங்க விளையாட சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுக்காரங்க தான் விளையாட முடியும். பெரிய வயசுக்காரங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கோசரம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து உங்களை மட்டும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். 10ஆவதாக முக்கியமானது என்னென்னா, மற்றவர்களையும் கவனிங்க. உங்கள் விருப்பங்களை உங்கள் தேவைகளை மட்டுமே நீங்கள் சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மன உளைச்சலாக போயிடும். நம்ம வெறுப்புக்கெல்லாம் எல்லையே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களையும் கவனிங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது வந்து உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் செய்யுங்க. பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யுங்க. நீங்கள் செஞ்சது உங்களுக்கே தான் கண்டிப்பாக திருப்பி வரப்போகுது. அதனால் எல்லோருக்கும் உதவிகரமாக இருங்க. அது உங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதை 10 வழிமுறையும் செஞ்சுட்டு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவரது எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தரப்போகுது இல்லையா. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.